अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விபிதபூதவ்ராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमत् वेदांत தேசிகன் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்குள்ளே மிக அதிகமான ஸ்தோத்திரங்களை அருளிச் செய்தவர் என்று புகழ் பெற்றவர். சம்ஸ்கிருதத்திலே அவர் 28 ஸ்தோத்திரங்களை அருளிச் செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதிலே மகாவீர வைபவம் என்கிற ஒரு நூல் மட்டும் கத்திய நடையிலே, அதாவது உரை நடையிலே அமைந்திருக்கிறது. அது ஒன்று மட்டும் கத்திய ஸ்தோத்திரம். மீதி ஸ்தோத்திரங்கள் அத்தனையும் ஸ்லோகரூபமாக அமைந்திருக்கிற ஸ்தோத்திரங்கள். சம்ஸ்கிருதத்திலே கத்தியமாக அமைந்திருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள் என்பவை மிக மிக குறைவு. ஸ்ரீ ராமானுஜருக்கு அடுத்தபடியாக இவர்தான் அருளி செய்திருக்கிறார் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த கத்திய நடையிலே அமைந்த ஸ்தோத்திரம் இது ராமபிரானுடைய சரித்திரங்களை சொல்லுகிறது. திருவேகீந்திரபுரத்திலே ஒரு தனி சந்நிதியிலே எழுந்தருளியிருக்கிற ராமபிரானை குறித்துத்தான் இந்த ஸ்தோத்திரம் அருளி செய்யப்பட்டது என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். வால்மீகி ராமாயணத்திலே 7 காண்டங்களிலே சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகளிலே மிக மிக முக்கியமான விஷயங்களையெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்திலே அவர் அருளி செய்கிறார். எல்லாவற்றையும் சொல்லுகிறார். ஒவ்வொன்றையும் விடாமல், ஒரு நிகழ்ச்சி கூட விடாமல் சொல்லுகிறார் என்று சொல்ல முடியாவிட்டாலும் மிக முக்கியமான நிகழ்ச்சிகளெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்திலே அருளி செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலே நாம் கீழே பார்த்தோம். இந்த ஆரண்ய காண்டத்திலே நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லி வருகின்ற பொழுது முக்கியமாக ஜனஸ்தானத்திலே இருந்த 14,000 ராட்சசர்கள், அவர்களுக்கு தலைவர்களாக இருந்த திரிசிரஸ், தூஷணன், கரன் என்கிற அசுரர்களையெல்லாம் அழித்த அவனுடைய பெருவீரம், அதுவும் தனி ஒருவனாகவே நின்று, அதைத்தான் வேதாந்த தேசிகன் கடைசியாக அருளி செய்கிற பொழுது அசகாய சூரா அனபாய சாகச என்றெல்லாம் அவனை அருளி செய்கிறார். இந்த ஸ்தோத்திரத்திற்கு மகாவீர வைபவம் என்று இவன் மகாவீரன் என்று சொன்னாரோ இல்லையோ, அது முக்கியமாக காட்டப்பட்ட இடங்களிலே இது ஒரு இடம். வால்மீகி ராமாயணத்திலே முக்கியமாக அவனுடைய வீரம் வெளிப்பட்ட இடம் என்று சொல்லுகிற பொழுது இது ஒரு இடம். அதனால் இந்த வீரத்தை கண்டுதான் சீதா பிராட்டியும் கூட மிக மிக மகிழ்ந்தாள். ஏனென்றால் அவர் திருக்கல்யாணம் பண்ணி கொண்ட காலத்திலிருந்து இதுவரை ராமபிரான் பெரிய போர் செய்து அதிகமான பேர்களை அழித்ததாக அவள் கேள்விப்படவே இல்லையாம் சீதா பிராட்டி. இல்லையா, நமக்கே தெரிந்த விஷயம்தானே. வால்மீகி ராமாயணத்தில் சரித்திரத்தை பார்த்தால் ஏதோ தனி ஒருவனாக சில அரக்கர்களை 1-2 அரக்கர்களை அவன் வதம் செய்திருக்கிறான் என்று பார்த்தாலே தவிர, அவன் முதலிலே சீதா பிராட்டியை திருமணம் செய்து கொள்ளுகிற பொழுது அந்த வில்லை எடுத்து வளைத்தான். அது அவனுடைய பலத்தை காட்டியது. ஆனால் அவனுடைய போர் திறமை அது இதுவரைக்கும் சீதா பிராட்டி அதை அனுபவிக்கவே இல்லை. ஆனால் இப்பொழுது இந்த ஜனஸ்தானத்திலே 14,000 ராட்சசர்களையும் அவன் அழித்தான் என்று கேட்டவுடனே அவள் பெரிய வீர பத்தினி, அதாவது வீரனுடைய வீரத்தை கண்டு சந்தோஷப்படுகிறவள் யாரோ அவள்தான் வீர பத்தினி என்று சொல்லுவதுண்டு. வீரனுடைய சந்தோஷத்தை கண்டு தான் சந்தோஷப்பட வேண்டும். வீரனுடைய அந்த பராக்கிரமத்தை கண்டு தான் சந்தோஷப்பட வேண்டும். அப்படி யார் சந்தோஷப்படுகிறாளோ அவளுக்குத்தான் வீரபத்தினின்னு பேர். இங்கே சீதா பிராட்டி ராமபிரான் என்ன செய்கிறான்? 14,000 ராட்சசர்களையும் அவர்களுடைய தலைவர்களையும் அழித்துவிட்டு அந்த சீதை தங்கி இருக்கிற இடத்திற்கு வருகிறான். அங்கே இளையபெருமாள் அவனுக்கு காவலாக இருந்தான் என்று முன்பே சொன்னேனே. அந்த இடத்திற்கு வந்தவுடனே சீதை என்ன பண்ணினாலாம்?
அப்படியே அவனை ஆறத் தழுவி கொண்டாளாம், அவனுடைய வீரத்திற்கு மகிழ்ந்து. அதை வால்மீகி சொல்லுகிறார், தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவகிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே என்று சொல்லுகிறார். அதாவது தம் திருஷ்டுவா அந்த ராமபிரானை கண்டாள், சத்ருஹந்தாரம் விரோதிகளை அழித்தான். விரோதிகளை அழித்ததினாலே ரிஷீணாம் சுகாவகம் ரிஷிகளுக்கெல்லாம் நன்மை ஏற்பட்டது. அந்த ரிஷிகளுடைய விரோதிகளான அரக்கர்கள் அழிந்தபடியினாலே உடனே என்ன பண்ணினாள், பபுவா தான் உழலானாள். அதற்கு பிறகு ஹிருஷ்டா சந்தோஷப்பட்டாள். வைதேகி ஏனென்றால் வீரத்தை அறியும் குலத்திலே பிறந்தவள், விதேகராஜனுடைய புத்திரி அல்லவா. அப்படிப்பட்ட வைதேகி என்ன செய்தாள் என்னால் பர்த்தாரம் பரிஷஸ்வஜே என்று அந்த கணவனை அழைத்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்தை இங்கே இந்த 37வது வாக்கியத்திலே வேதாந்த தேசிகன் மிக அழகாக அருளி செய்கிறார். மகித மகாமிருத தர்சன முதித மைதிலி திருடதர பரிரம்பண விபவ விரோபித விகட வீரவ்ரணா. அதாவது பெரிய போர், மகித மகாமிருதம் என்னால் என்ன அர்த்தம், மிக மிக பெரிய போர், அது போற்ற பெற்ற பெரும் போர். ஏனென்றால் 14,000 ராட்சசர்கள், சதுர்தச சகசிராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம் ஏகஸ்து ராமோ தர்மாத்மா என்று சொல்லப்பட்டபடி அங்கே 14,000 பேர், அதுவும் அத்தனை பேரும் பயங்கரமானவர்கள், அரக்கர்கள், மாயப்போரிலே வல்லவர்கள். ஆனால் இங்கே தர்மாத்மாவான ராமபிரான் ஒருவனே ஒருவன் தான் எதிர் திசையில் இருக்கிறான். அதனால் இது எப்படிப்பட்ட போர், பெரும் போர், போற்றப்பட்ட பெரும் போர், மகித மகா அமிர்தம். அதை தர்ஷன, அதை கண்டதால் என்று சொல்லுகிறார். தர்சனம்னா ஒருவேளை சீதா பிராட்டி அங்கிருந்தே பார்த்தாலோ என்னமோ தெரியல, அது இருக்கலாம், அதையும் சொல்லுகிறார். அதனால முதிதமைதிலி சந்தோஷப்பட்டாள். மிथिலை தேசத்தினுடைய அதிபதியினுடைய பெண்ணான அந்த சீதை பிராட்டி. அதனால என்ன பண்ணினாள் என்னால் அவள் என்ன பண்ணினாள், அவனை இறுக அணைத்து கொண்டாளாம். அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக திருடதர பரிரம்பணா, திருடதர பரிரம்பணா நன்றாக தழுவிக்கொண்டபடியினாலே என்ன ஆகிவிட்டது என்னால் விரோபித விகட வீரவ்ரண, அவனுடைய திருமேனியிலே ஏற்பட்ட வீர தழும்புகள், வீர புண்களெல்லாம் அதுக்கெல்லாம் என்ன ஆகிவிட்டது, இவள் தழுவிக்கொண்டபடியினாலே அவைகளெல்லாம் ஆறிவிட்டனவாம். இது அது ஒரு கற்பனையிலே சொல்லக்கூடிய விஷயம்தானே. ஆஹா, இவள் அவனை ஆற தழுவிக்கொண்டபடியினாலே அவனுடைய வீர வனங்களெல்லாம் கூட, அந்த போரிலே ஏற்பட்ட விரணங்கள் கூட ஆறிவிட்டன என்று அப்படிப்பட்ட வீரத்தழும்புகளை ஜனக சக்கரவர்த்தியினுடைய பெண்ணான சீதை பிராட்டி தழுவிக்கொண்டபடியினாலே ஆற்றப்பட்ட வீரத்தழும்புகளை உடையவனே என்று ராமபிரானை இந்த வாக்கியத்தாலே துதிக்கிறார் வேதாந்த தேசிகன். ஆக இப்படி அந்த 14,000 ராட்சசர்களை அழித்த பிற்பாடு சீதை மகிழ்ந்தாள் என்கிற அந்த அர்த்தத்தை சொன்னார். உடனே அதற்கு அடுத்தபடியாக ஏன்னா வால்மீகி ராமாயணத்தில் மிக முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னா மாரீச்சனுடைய வருகை. ராவணன் இந்த அதாவது இதெல்லாம் அழிந்த உடனே இங்கிருந்து அகம்பனன் என்னும் ஒரு அரக்கன், அவன் மட்டும் பிழைத்து என்ன பண்ணுகிறான், ஓடிப்போய் லங்கையிலே தெரிவித்து விடுகிறான். ஜனஸ்தானத்திலே இருந்தவர்கள் அத்தனை பேரையும் ராமபிரான் அழித்து விட்டான் என்று. உடனே ராவணன் என்ன செய்கிறான், எப்படியாவது இந்த ராமபிரானை நாம் அடக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் இதற்கு என்ன வழி, அவனோ பெரு வீரன், அதனால் அவனை நேர் வழியில் அவனை போரிட்டு அடக்க முடியாது. அதனால் என்ன செய்கிறான், மாரீச்சனுடைய துணை கொண்டு, மாரீச்சனை நீ ஒரு மானாகச் செல், அந்த மானை சீதை வேண்டும் என்று கேட்பாள். உடனே உன்னை துரத்தி கொண்டு, அந்த மானாகர உன்னை துரத்தி கொண்டு ராமபிரான் வருவான். நீ அந்த சீதை இருக்கிற இடத்திலிருந்து ராமனை அப்புறப்படுத்தி விடு, நான் தனியாக இருக்கிற சீதையை கவர்ந்து கொண்டு செல்லுகிறேன் என்றெல்லாம் இப்படி ஒரு திட்டம் வகுத்து கொடுக்கிறான். வேறு வழி இல்லாமல் மாரீச்சனும் அதை ஒப்புக்கொண்டு தீர வேண்டிய கட்டாயம், இல்லை என்றால் அவனை கொன்று விடுவதாக மிரட்டுகிறான். சரி என்று ஒப்புக்கொள்ளுகிறான். அதே போல் மாரீச்சன், அவன் மாயாமிருகம், உடம்பெல்லாம் பொன் வர்ணத்தை உடைய ஒரு பொன் புள்ளிகளை உடைய மான் போலே அவன் அங்கே துள்ளி விளையாடுகிறான். உடனே அதை பார்த்த உடனே சீதா பிராட்டி, இந்த மான் மிக அழகாக இருக்கிறது, எனக்கு அது வேண்டும் என்று கேட்கிறாள். அப்படி ஒருவேளை அந்த மானை பிடிக்க முடியவில்லை என்றால் அதனுடைய தோலையாவது கொண்டு வந்தால் நான் கீழே அமருவதற்கு உபயோகப்படுத்திக் கொள்வேன் என்றெல்லாம் கூட சொல்லுகிறாள். உடனே ராமபிரானும் சீதா பிராட்டி கேட்டுவிட்டாளே என்கிற காரணத்தினாலே அந்த மாயமானை துரத்தி கொண்டு போகிறான். கடைசியில் அவனை வதம் செய்யத்தான் வேண்டி வந்தது, அவனை பிடிக்க முடியவில்லை. உடனே அந்த தோலை கொண்டு வந்து
தர்பாசனமாக வைத்திருந்தான் என்பதாக இங்கே வேதாந்த தேசிகன் அருளிச் செய்கிறார். மாரீச்ச மாயா மிருக சர்ம பரிகர்மித நிர்பர தர்பாஸ்தரணா. மாரீச்ச மாயா மிருகம் என்னால் கபடமாக மான் வேஷத்திலே வந்தவன் மாரீச்சன். மாரீச்சன் என்கிறவன் அரக்கன். ஆனால் என்ன பண்ணுகிறான், இவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த கபடமாக ஒரு வேஷத்தை தரித்து கொண்டான். அதனால மாரீச்ச மாயாமிருகம் என்று சொல்லுகிறார். மாயாமிருகம் அது. அதனுடைய சர்ம பரிகர்மித்தன்ற சர்ம அவனை உயிரோடு பிடிக்க முடியவில்லை. அதனால் என்ன பண்ணினான், அவனை வதம் செய்து அவனுடைய தோலை மட்டும் எடுத்து கொண்டானான். ஆனால் வால்மீகி ராமாயணத்திலே அது வேறு விதமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மாரீச்சன் என்ன ஆனான், அப்படியே ராட்சச உருவத்தை மாண்டு போன பொழுது மறுபடியும் ராட்சச உருவத்தை அடைந்துதான் அவன் மாண்டு போயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே இப்படியும் இருந்திருக்க வேண்டும். என்ன சொல்லுகிறார்னா, அந்த மான் தோலை மாரீச்சனை கொன்று, அந்த மாயமானான மாரீச்சனை கொன்று அந்த மான் தோலை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்தார் ராமபிரான். வந்து என்ன பண்ணினார்னா, அந்த நிர்பர தர்பாஸ்தரண மிகவும் அழகான ஒரு தர்பாசனமாக, அதாவது தர்பாசனம் என்னால் தர்பை புல்லாலே பரவி விட்டு அதன் மேலே மான் தோலை போட்டு அமர்ந்து அதன் மேலே அமர்ந்து தான் தவம் செய்வது என்பது ரிஷிகளுக்கு உண்டானது. இன்றைக்கும் கூட முக்கியமான, அதாவது பெரிய மட்டாதிபதிகள் போன்ற சன்னியாசிகள் எல்லாம் மான் தோலிலே அமர்வது என்கிற ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். அது சாஸ்திரத்திலே அப்படி விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் என்ன ஆச்சுன்னா, இவனுடைய தர்பாசனமானது அந்த மான் தோலாலே அழகு செய்யப்பட்டது என்பது போல இங்கே அந்த அர்த்தத்தை அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். மாரீச்ச மாயாமிருக சர்ம, அதனுடைய தோலாலே பரிகர்மித்த என்னால் அழகுபடுத்தப்பட்ட தர்பாஸ்தரண தர்பாசனத்தை உடையவனே என்று ராமபிரானை பார்த்து சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்லுகிறார் என்னால், இவன் ஜட்டாயு, அதாவது அந்த சமயத்தில் அடுத்த நிகழ்ச்சி வேறு ஒன்று நடந்தது. என்ன நடந்தது, இப்பொழுது ராமபிரான் வெகு தூரம் சென்று விட்டபடியினாலே ராவணன் சீதையை அபகரிக்கிறான். அப்பொழுது ராவணன் சீதையை அபகரித்து அழைத்து கொண்டு செல்லுகிற பொழுது ஜட்டாயு மகாராஜர் என்பவர் அங்கே இருக்கிறார், ஒரு கழுகரசர். அவர் வந்து ராவணனை தடுக்கிறார். ஆனால் ராவணனுக்கும் அவருக்கும் பெரிய யுத்தம் மூழுகிறது. அந்த யுத்தத்திலே முடிவிலே ஜட்டாயுவை கொன்று விடுகிறான் ராவணன். கொன்று விடுகிறான்னா குற்றுயிரும் கொலையுருகுமாக ஆகிவிடுகிறார். ரெக்கைகளெல்லாம் வெட்டி விடுகிறான். இன்னும் சிறிது நேரத்தில் அவருடைய பிராணனும் போகிறது என்கிற நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது ராமபிரான் வந்து அவரை சந்திக்கிறான் என்றெல்லாம் அது வேளைக்கு சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து சென்று விட்டான். இப்பொழுது அந்த அப்படிப்பட்ட ஜட்டாயுவுக்கு என்ன பண்ணினான், மோட்சத்தை கொடுத்தான் ராமபிரான் என்று, கச்சலோகான் அனுத்தமான் என்று மோட்சத்தை கொடுத்தான். அந்த சரித்திரத்தை ஒரு வாக்கியத்திலே தெரிவிக்கிறார். விக்ரமயசோலாப விக்ரீத ஜீவித கிருத்தர ராஜதேவ திதக்ஷாலக்ஷித பக்தஜன தாட்சிண்யா. அவர் என்ன பண்ணினார், ராமபிரானுக்காக தன்னுடைய உயிரையே விட்டார் ஜட்டாயு மகாராஜன். அதனால் அது எப்படிப்பட்ட புகழ் அவருக்கு அப்படின்னா, விக்ரம யசோலாபம், வீரியத்தை காட்டுவதால் புகழ் பெறுவதற்காக விக்ரித ஜீவித, தன்னுடைய ஜீவிதத்தையும் அதாவது பிராணனையும் விட்டுவிட்டார். அப்படிப்பட்ட ஜட்டாயுவனுடைய தேகம் என்னால் அவருடைய அந்த உடல் இருக்கிறதே, அந்த உடலை என்ன பண்ணினான் ராமபிரான், திதக்ஷாலக்ஷிதான், அக்னி சம்ஸ்காரம் பண்ணினான். அது என்ன பண்ணினான், அவருக்கு சம்ஸ்காரம், ஒரு தகப்பனாருக்கு எப்படி இவன் சம்ஸ்காரம் செய்வானோ அதுபோல ஜட்டாயு மகாராஜருக்கு சம்ஸ்காரம் பண்ணினான். இப்படி சம்ஸ்காரம் பண்ணினபடியினாலே என்ன நமக்கு தெரிந்ததுன்னு கேட்டால், லக்ஷித பக்த ஜனதாக்ஷண்யா. இதனால் என்ன தெரிவிக்கப்படுகிறது, அடியவர்களிடத்திலே அவன் எவ்வளவு ஈடுபாட்டை உடையவன். ஜட்டாயு என்கிறவர் ஒரு பறவை, ஆனால் அவரையும் தன்னுடைய தகப்பனாருக்கு சமமாக நினைத்து அவருக்கும் ராமபிரான் ஒரு சம்ஸ்காரம், அந்த இறுதி கடன் அவன் செய்தபடியினாலே என்ன காட்டப்படுகிறது இங்கே என்னால், அடியார்களிடத்திலே அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த தாட்சிண்யம், ஈடுபாடானது காட்டப்படுகிறது என்கிற அர்த்தத்தை இங்கே தெரிவித்து அந்த ஜட்டாயு மோட்சம் என்கிற விற்த்தாந்தத்தையும் இங்கே தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். இதற்கு மேலே இன்னும் சில விஷயங்களும் சொல்லப்படுகிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஓ
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।